பிக் பாஸ் சீசன் 6ல பிரபலமான ஒரு பர்சன் அப்படின்னா தனலட்சுமி அவர்களையும் கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். இப்ப அவங்க அழுகிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்னு சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. அதுதான் இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 6ல கண்டஸ்டன்டா உள்ள வந்தவங்க தான் தனலட்சுமி அவர்கள். பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா ஃபெமிலியரான ஒரு பர்சனா இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டு போன பிறகுதான் அவங்கள பத்தி நிறைய பேர் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன்ட் பீரியடா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியல. இப்போ இவங்க அழுகிற மாதிரி ஒரு போஸ்ட சோஷியல் மீடியாவுல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுல ஒரு கேப்ஷனும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாழ்க்கையோட முடிவு மரணம்னு சொல்லியும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த எந்த கோணத்துல எடுக்கிறதுன்னு ஃபேன்ஸ் யாருக்குமே தெரியல. இந்த போஸ்ட பார்த்த குரஷி அவர்கள் வந்து அவங்க ஸ்லாங்ல ஒரு விஷயங்கள் சொல்லிருக்காங்க. தனோ அழுகாத, மாமா இருக்க, யாருன்னு சொல்லு, அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்லி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் பார்த்த எல்லாருமே தனலட்சுமி அவர்களுக்கு ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தனலட்சுமி அவர்களுக்கு படம் வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கறதுனால இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு. நம்மளால முடிஞ்சது, கவலைப்படாதீங்க தனலட்சுமி, கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்மளும் ஒரு ஆறுதல சொல்லிக்கலாம். சோ தனலட்சுமி அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.